Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட Praise the பெரிய Lord. காரியங்களை Praise the Lord. Praise the Lord. இந்த Praise the நாள் Lord. முழுதும் ஆண்டவர் கருத்தை Amen. தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதிருக்கிற தேவன், நானே ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், நானே ஆல்பா உமேகாவா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த ஜூன் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எல்லாரையும் அன்போடு கூட அழைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய மகா பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய வீட்டு தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நமக்காக ஒவ்வொரு கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதற்கு பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. ஜெபத்தோடு ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 222வது பாடல் 222 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நாம பாடி ஆண்டவருடைய ஆவியானவரை நாம கூவி அழைப்போம். Thank you Lord. Thank you Jesus. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாழுமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாழுமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாழுமையா, எங்கள் பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாழுமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, தடைகள் நீக்கும் தயாபரே, உடையாய் வாழுமையா, தடைகள் நீக்கும் தயாபரே, உடையாய் வாழுமையா, ஒடுங்கி போற எங்கள் ஆவியை திரட்டி உற்சாகம் தாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை திரட்டி உற்சாகம் தாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, என்னை அபிஷேகம் பெண்கள் மேலே நிரம்பி வழியனுமே, என்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து எங்கும் பண்பாடி மகிழனுமே, இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து எங்கும் பண்பாடி மகிழனுமே, வர வேண்டும் என்று சொல்ல
வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வரவேண்டும் வல்லவரே வரவேண்டும் நல்லவரே புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே சொல்லுங்க கடைசியாய் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே வரவேண்டும் வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வரவேண்டும் வல்லவரே வரவேண்டும் நல்லவரே புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே புதிய வாழ்வு தருகிற பரிசுத்த ஆவியானவர் கரத்திலே இந்த பரலோக தேவனுடைய கரத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பெயரோ புகழோ ஒன்றும் வராதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மகிமை அடையும். பரிசுத்த ஆவியானவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிறீர். வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே என்று சொல்லி எங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் உம்மை கூவி அழைத்தோம். எங்கள் இக்கட்டின் மத்தியில, வியாதியின் மத்தியில, நோயின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, கடன் தொல்லைகள் மத்தியில, வேதனை மத்தியில, குழப்பத்தின் மத்தியில உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். புதிய வாழ்வு தர வரவேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். புனித ஆவியானவரை எங்கள் மத்தியில வரவேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, எங்கள் மத்தியில நீர் வந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவரே அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை குணமாக்குவேன், உங்களுக்கு சுகத்தை தருவேன், உங்களுக்கு மன தைரியத்தை தருவேன், சமாதானத்தை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன். என் சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என் சமாதானத்தை உன்னிடத்தில் வைத்து போகிறேன் என்று சொல்கிறார்கள். எங்கள் மத்தியில வந்து சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி. எங்கள் சரீரங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் புது பலத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. புனித ஆவியானவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். புதிய வாழ்வு தருகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவ இருளை அகற்றுகிறவரே ஸ்தோத்திரம். சமாதான சந்தோஷத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக, ஆவியானவருக்கே மகிமை உண்டாவதாக. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் சமாதானத்தோடு கூட நீங்க வழிநடத்துங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வு தருகிறவரை உம்மை உயர்த்துகிறோம். புனித ஆவியை தருகிறவரை உயர்த்துகிறோம். வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, எங்க மத்தியத்தில் வந்திருக்கிறமைக்காக நன்றி. ஆவி ஆத்துமா சரீரங்கள் முழுவதுமாய் உடைய அன்பு கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொடுங்க. வர வேண்டியவர்களை துரிதமாய் அழைத்துக் கொண்டு வாங்க. இந்த பேஸ்புக் வழியா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம். இதை நாம தொடர்ந்து தேவனுக்கே மகிமை என்னத
பாடலை நம்ம பாட போகிறோம். நாம் எல்லாருமாய் சேர்ந்து உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் நம்ம செய்ய போகிறோம். இங்கிலீஷ்ல படிங்க. ஐசாயா chapter 60 verse first word. Thank you, Lord. Thank you, Lord. Isaiah chapter 60 verses 1. Amen. ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 1. படிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென், 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 ஆமென். The future glory of Jerusalem, arise Jerusalem, and shine like the sun. The glory of the Lord is shining on you. Thank you, Lord. Hallelujah. இந்த வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். அவங்க ஏன் இந்த ஆமென். வார்த்தையை படிக்க சொன்னா, அவங்க ஒரு பேஷண்ட ராவும் பகலும் பாத்துக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வசனம் இன்னைக்கு ஸ்டேட் ஜீசஸ்ல வந்த உடனே அவங்க இன்னைக்கு வந்து அமர்ந்தோன்னு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வசனத்தை இன்னைக்கு நான் நான் மொபைல்ல பார்த்தேன், அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி என்று அவங்க சொன்னாங்க. அதனாலதான் எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய தேவன் நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் உங்களை படிக்க வைத்தோம். Thank you, Lord. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. Praise the Lord. இந்த பாடல் புத்தகத்திலே 103வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரெக்டா? தேவனுக்கே மகிமை. யாருக்கு மகிமை? ஆமா, தேவனுக்கே மகிமை செலுத்தும் போது, தெய்வத்துக்கே மகிமை செலுத்தும் போது, இயேசுவே ஐயா நீர் வாழ்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை வாழ்த்தும் போது தேவன் நம்மை வாழ வைப்பார். நம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பார். நம்முடைய எதிர்காலங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். Thank you Lord. Thank you Lord. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா வாழ்க, வாழ்க, வாழ வைப்பார். வாழ்க, ஐயா வாழ்க, 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 நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து வாழ்க என்று போற்றுகிறோம். நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே.
ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். ஆமென் ஆமென். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா வாழ்க. ஓ ஜீசஸ் வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க. வாழ வைப்பார் வாழ்க. ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஒவ்வொருவரும் அவங்க வயசை பாருங்க, அவங்களுக்குள்ள ஏஜை பாருங்க. தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ஏஜ் கூட இல்லாம தேவ சமூகத்தை கடந்து போயிருக்கிறாங்க. அந்த தேவனை நாம் வாழ்த்தும் போது இன்னும் நாம் வாழ்வோம். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு கீழே இருந்த என் மகை இருந்துட்டான், என் பிள்ளைங்க இருந்துட்டாங்க, என் கணவன், இதோ என் மனைவி, எவ்வளவு பேரு வயது சின்னதெல்லா இருந்துட்டாங்க. ஆனா நம்மை வாழ வச்சிருக்கிறாரு. எத்தனையோ வயது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மாக்கு 99 இயர்ஸ் 89 இயர்ஸ் 79 இயர்ஸ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி. அன்பான சகோதர சகோதரியே, நம்மை வாழ வைக்கிற தேவனை நாம் வாழ்த்தும் போது இன்னுமாய் நம்ம வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்துக் கொண்டிருங்க, கர்த்தரை வாழ்த்திக் கொண்டிருங்க, மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். Thank you Lord. Hallelujah. தொடர்ந்து நம்ம ஜெபத்துக்கு நம்ம கடந்து போவோம். தொடர்ந்து நம்ம செய்யற பிரகாரம் ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க, பாதிரிமா பாருங்க, கன்னியாஸ்திரிங்க, சிஸ்டர்ஸ்ங்க, கான்வென்ட் நடத்துறவங்க, டிவி ஊழியம் பண்றவங்க, கிராம ஊழியம் பண்றவங்க, வீடுகள் தோறும் மாதந்தோறும் வந்து ஜெபிக்கிறவங்க, அவங்க பேரெல்லாம் உங்க மனசுல சொல்லி கூட உங்க வீட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபிக்க வராங்க எங்க பேரை கூட சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். நம்முடைய ஊழியத்துல தேவன் நாமே பலப்படுத்தணும் அவர்களை. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நாம ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நாம மன்றாடும் போது தேவன் நம்முடைய மன்றாடுதலை கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்கும் நல்ல பிதாவே, அருமையான இதோ இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியே நாங்கள் தொடக்கத்தில் ஜெபம் பண்ணோம். அப்பா, இந்த மாதம் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி, அப்பா நாங்க எத்தனையோ விதத்துல தவறி இருந்தாலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை ஜீவனோடு காத்து வந்திருக்கிறீங்க. ஜீவாதிபதியே, உங்களுக்கு நாங்க நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஜீவனை வைத்து ஊழியக்காரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க அவங்க தேவைகளை சந்தித்து அவங்க பலவீனங்களை நீக்கி அவங்க பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக ஊழியக்காரரும் ஊழியக்கார மனைவி அவங்க பிள்ளைகளை அவர்களுக்காய் கொடுத்த குடும்பங்களை கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா கர்த்தர் அந்த குடும்பத்தை பாருங்க ராஜா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்களுக்காக உழைக்கிற உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, இதோ என்னுடைய பரலோகத்துக்கு வா என்று சொல்லி நீங்க அழைக்கிற பக்தர்கள், அழைக்கிற ஊழியக்காரர்கள் அநேக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர். மன இறங்குங்க தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்குங்க ராஜா. எத்தனையோ ஊழியக்கார சகோதரர்கள்
பலவீனப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த நோய்கள், அந்த வியாதிகள் ஊழியர்களுக்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. மனைவிமார்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த மனைவிமார்கள் பலவீனங்கள் அவங்க ஊழியத்துக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஊழியக்காரர்களுக்கு ஒரு கண்ணியா இருக்கக்கூடாது, ஒரு வேதனையா இருக்கக்கூடாது, அவமானப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. அப்பா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போல ஊழியக்கார பிள்ளைகள் அப்படியே பக்தி வைராக்கியத்தில் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தரை செய்கிறீர்களுக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொரு நாவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே நீ செய்கிறீர்களுக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை ஒவ்வொருவருக்கே இருக்கு. இயேசுப்பா அற்புத நாமத்தினால எல்லா ஊழியர்களையும் இந்த கருத்துல புகழ் செபிக்கிற மகிமை நல்ல பிதாவே ஆமென். நன்றி சொல்லலாமா? நாம ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிற ஜெபத்தின் பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக நம்ம மத்தியில வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நாளிலே யாரை கேட்டாலும் எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? என் கல்வியான தாயாரே, சகோதர சகோதரிகளை பலவீனப்பட்ட எல்லாரும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கலாம் என்று சொன்னால் தேவன் கருத்துல விசுவாசத்தோடு கொண்டு வந்த எந்த வியாதிஸ்தரும் என்ன பண்ணலாமா? அவங்க வெறுமையாய் போல மாறாக சுகத்தை பெற்றுதான் அவங்க கடந்து போனாங்க. அப்ப வேலையில பாருங்க, நம்ம திரு சகோதரி லில்லி அவங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக பொறுமையான ஒரு காஃப், இருமல், அது எந்த ட்ரீட்மெண்ட் எந்த டெஸ்ட் எல்லாத்துலயுமே நார்மல். ஆனா அந்த காஃப் மற்றும் அவங்க விட்டு போக. இது போல பாருங்க நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொன்னா எவ்வளவு நாளா எனக்கு கால் வலி இருக்குது, எவ்வளவு நாளா அநேக சகோதரிகள் சொல்றாங்க கைகள் வலிகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த கத்துல கொடுக்கலாமா? ஏசப்பா இப்பப்பட்ட பலவீனர்கள் எல்லாம் நீங்க தொடுங்க. இன்னைக்கு பாருங்க நிறைய பேருக்கு பிளட் டெஸ்ட் அதோட ரிசல்ட் இருக்கும். ஆபரேஷன் தேட்டர்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் எழுதி கொடுத்திருப்பாங்க. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கத்துல கொடுத்து சகோதரி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அருமையான வேலைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீர் எருசலேம் வழியாக நீர் வருகிறீர் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். எரிகோ வழியாக நீர் வருகிறீர் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். அநேக நோயாளிகள் உடைய பாதத்தில் வந்து விழுந்தார்கள். அப்பா அவர்கள் ஒவ்வொரு மேலும் நீர் மனதுருகி அவர்களை குணமாக்கி ஆண்டவரே அவர்களை சொஸ்தப்படுத்தினீர் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை, அருமையான சகோதரிமார்களை ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து ஆண்டவரே சத்தத்தை யூடியூப் வழியா, பேஸ்புக் வழியா, வீடியோ வழியா கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை ஊழியக்கார வாழ்க்கையில கூட ஆண்டவரே எத்தனையோ சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வெளியில சொல்ல முடியாத ஒரு சில வியாதிகள் ஆண்டவரே, வெளியில சொல்ல முடியாத ஒரு சில நோய் நொடிகள் ஆண்டவரே. ஐயோ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்று சொல்லி தங்கள் உள்ளத்திலே குமரி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளை ஆண்டவரே படுத்த படுக்கையோடு கூட வீட்டில் இருக்கிறவர்களையும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களையும், எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறவர்களையும், ஐசியூ வார்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நோயாளிகளை ஆண்டவரே தேடி போனீர் ஆண்டவரே. குஷ்டரோகியை நீ தேடி போனீர் ஆண்டவரே. 38 வருஷமாய் ஒரே படுக்கையில் இருந்த ஆண்டவரே சுலோவாம் குளத்தின் அண்டையில இருந்தவனை நீ ஆண்டவரே தேடி சென்றீர் ஆண்டவரே. அப்பா புறவனை நீ தேடி சென்றீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குருடன் கூப்பிட்ட மாத்திரத்திலே நீர் நின்றீர் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக எங்கள் மத்தியில வந்து நின்று இருக்கிறீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை தொடுங்க ஆண்டவரே, சகோதரிமார்களை தொடுங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, கர்த்தத்தின் கனிகளை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆன்மாவுடைய வித்தை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட நாங்கள் வந்தோமோ அந்த நோக்கம் நாம மகிமைக்காக வார்த்தையின்படியாய், வசனத்தின்படியாய், பரிசுத்த ஆவியானவருடையாய் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆசீர்வதித்து நடத்தும் மண்டை வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் போனதே கிடையாது. ஒவ்வொருவரும் சுகம் பெற்றார்கள். வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு போ, நீ சுகம் பெற்றவனாய் போ, நீ குணம் பெற்றவனாய் எழுந்து நடந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. ஒரு அதிசயமான சுகத்தை
கொடுக்கிறதற்காய் நன்றி. நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், இயேசுவின் காயங்களால் சுகம் பெற்றவர்களாய் நன்றி இங்கிருந்து நாங்கள் கடந்து போக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஹalleluya. நன்றி இப்பொழுது அதை செய்கிறதற்காய் நன்றி. நன்றி சொல்லுகிறோம். கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நாங்கள் போய் யாருக்கெல்லாம் செபிக்கிறோம் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறவர்கள் யாருக்கெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை தருகிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் ஒவ்வொரு பலவீனங்களை தொட்டு அவங்களுக்கு அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் அவங்க பலவீனங்களை நீக்கி இருக்கிறார். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. விசுவாசத்தோடு பாடுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எல்லாரும் சொல்லி பாருங்க. கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பதிலை தருகிற நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் யாரையும் அவமானப்படுத்துவோ வெட்கப்படுத்துவோ பலவீனர்களை வைக்க விருப்பம் இல்லை. அப்படி இந்த வேளையில கடன் பிரச்சனைகளுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக கடனே அவர்களுக்கு மிகவும் வேதனையா இருக்கிறது என்று சொல்லி, அந்த கடனினால ஒரு சகோதரி இந்த நாட்களிலே அவங்க தங்களையே மாய்த்துக் கொள்கிற ஒரு காரியத்துக்கு கடந்து சென்றிருக்கிறாங்க. அந்த சகோதரி பேர் சுமத்தி. அந்த சகோதரியை ஆண்டவரிடத்துல போக்குவரத்து ஜெபம் பண்ண போகிறோம். போன வாரத்துல நர்மதா என்ற ஒரு சகோதரிக்காக ஜெபித்தோம். கடனுக்காக தன்னுடைய வீட்டையே விட்டு அந்த மக்கள் கடந்து போயிட்டான் என்று சொல்லி தேவ கிருபை அந்த மக்கள் மீது இருந்து அந்த மக்கள் உயிர் சேதங்கள் எதுவும் ஆகாதபடிக்கு மறுபடியும் தன் வீட்டுக்கு வந்து சேரும்படிக்காய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த மகளை போல இந்த மகள் சுமத்தி கூட தன்னையே மாய்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக சகோதரி ஜாய்க்காக ஜெபம் பண்ண போறோம். கடன் பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள், முக்கியமாக எத்தனையோ பேர் வீட்டு வாடகைக்காக லீஸுக்காக நிறைய பேர் கட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. நிறைய லோன்கள் அப்ளை பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்காத இருக்கும். நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க, அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக பெற்றோர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில படித்து எங்களை காப்பாற்றுவாங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல காசுகளை கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைத்து விட்டு இன்னைக்கு தன் தாய் இல்ல, தன் தகப்பனுக்கு ஒரு உதவி கூட இல்லாமல் இதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் தொடரும். இதோ என் தாயை நான் கவனிக்கணும், என் தகப்பனை கவனிக்கணும் என்று சொல்லி ஒரு உள்ளத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக இந்த கடன் பிரச்சனைகள், முக்கியமாக ஜெசிந்தாமா அவங்க வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு அந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த தாயாரை மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. தேவன் அந்த சகோதரியை மாற்றணும், அந்த மகளுக்கு நல்ல உள்ளத்தை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் திறப்பு கொடுத்து இந்த கருத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. மகாகிருபை இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, தங்கான வச்சன வழிக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதுவரை கடன் பிரச்சனை எல்லாருக்கும் மிகுந்த ஒரு பெரிய பிரச்சனையா பிசாசு மாத்தி வைத்திருக்கிறான் தகப்பனே. அதனால அன்றுவரே சர்ச்சுக்கு போறதில்ல, அதனால விசுவாசத்துக்குள்ள வளருதில்ல, அதனால உண்மை தேடாத பிள்ளைகள் அநேகமாயிரம் உண்டு. அந்த அம்மானின் ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தேக தகப்பனே, அவங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுல பாக்கியமும் நன்மை அவர்களுக்கு உண்டா இருக்கட்டும் ஆண்டவர்.
இந்த நாட்களிலே ஆண்டவரே வீட்டுக்கான அட்வான்ஸ்களை கட்ட முடியாத, லீஸ் கட்ட முடியாத, கடன் வாங்கினதை கட்ட முடியாத, சீட்டு பணங்களை கட்ட முடியாத ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசி பரலோகத்திலிருந்து அல்லவா கிடைக்கும். அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. தங்களையே மாய்த்துக் கொள்கிறவர்களுக்கு கடன்களை பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் தொடுவீராக ராஜா. என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. சின்ன சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வருமானங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க வீட்டில் ஆண்டவரை வேலை செய்கிற ஒவ்வொரு கணவன்மார்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இரவும் ஆண்டவரே பகலும் என்று பாராமல் ஷிப்ட்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய கிருபையினால நிரப்புங்க தகப்பனே. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடனுக்காக எந்தெந்த பிள்ளைகள் வீட்டு வேலைகளும் பேஷண்ட்களையும் பார்த்துக் கொண்டு அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. அவங்க பிசினஸ்கள் எல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே கடனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்களை தொடுங்க. அதுக்கு ஒரு வழிகளை என் கர்த்தர் வகுத்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புத நாமத்தில் தாழ்த்தி புகழ் ஜெபிக்கிறோம் மக்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. நன்றி. வாலிப பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். கெவின் என்ற ஒரு மகன் டிகிரி காலேஜ் கிடைக்காம அந்த வாலிப மகன் மிகவும் வேதனைக்குள்ள இருக்கிறாப்புல. அந்த மகனுக்காக வயலட்டமா ஜாப் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஒரு கருத்துக்காகவும் அதே போல டிகிரி MBA அந்த எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்ட கருத்துல கொடுக்க போகிறோம். இதோ நிறைய பிள்ளைகள் இந்த ஸ்கூல் அட்மிஷன்களுக்காகவும் தேவைகள் அதிகமா இருக்கிறது. ஏசப்பா எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் ஃபுல்ஃபில்லாக நாங்க நடத்த பெற்றோர்களாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி டிகிரி படிப்பை படித்துக் கொண்டே இருக்கிற அன்பு மகள் ரீட்டாவையும் அவளுடைய வேலை காரியங்களும் கர்த்தர் சந்தித்து மகளை ஆசீர்வதிக்கணும். நிறைய பேர் படிச்சு நல்ல நல்ல வேலைகளுக்கு போகணும் சொல்லி இன்டர்வியூகளுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வேலைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை செய்யணும். அப்பா அங்க செய்துக்கின்ற வேலையில எந்த ஒரு பிரஷரைஸும் அந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ரெனிச்சா ஆண்டவரே டிகிரி காலேஜ் படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சீட்டு கிடைக்காத பிள்ளைகளுக்கு நீங்க சீட்டை டிகிரி காலேஜ் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க காண்பீங்க என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுப்பா நாளுக்கு நன்றி ராஜா. இயேசுப்பா இந்த நேரத்துக்கு கூட நன்றி ராஜா. இயேசுப்பா நீங்க சொன்னீங்க ராஜா. இயேசுப்பா 1-2-3 பேர் இந்த நாமத்தில் நாமத்தில் இருங்க ராஜா. இயேசுப்பா இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இயேசுப்பா எஸ்பெஷலி ராஜா இயேசுப்பா யாராவது டிகிரி படிச்சுன்னு இருக்கிறாங்க ராஜா. இயேசுப்பா நீங்க வழிநடத்துற தேவன் ராஜா. இயேசுப்பா அவங்க எழுதுற எக்ஸாம் நீங்க கைப்பிடிச்சு எழுத வைக்கணும் ராஜா. இப்ப யாரால MBA படிச்சு முடிக்க போறாங்க ராஜா. அவங்க ஃபைனல் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிச்சு ராஜா. அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ரிசல்ட் நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கிறேன் ராஜா. ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் ஆகி செகண்ட் இயர் ஃபோர்த் கிருபை செய்யணும் ராஜா. இயேசுப்பா யாரால டிகிரி தேடி நிற்கிறாங்க ராஜா. இயேசுப்பா யார் யாருக்கெல்லாம் காலேஜ் கிடைக்கல நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் நீங்க அவங்களுக்கு காண்பி நம்பிக்கிறேன் ராஜா. இயேசுப்பா ஒரு நல்ல கெவின் நல்ல ஒரு சீட் கிடைக்க கிருபை செய்யணும் ராஜா. இப்போ எவ்வளவு பேர் செகண்ட் PUCல கம்மி பர்சன்டேஜ் வாங்கிட்டு எவ்வளவு காலேஜ் கொடுக்காம இருக்காங்க ராஜா. இயேசுப்பா நம்ம மாதிரி இருக்கிற எல்லா பசங்களையும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இயேசுப்பா அவங்களுக்கு நல்லபடியா சீட் கிடைக்க இயேசுப்பா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு செகண்ட் PU படிச்சு முடிக்க வச்சிருக்காங்க ராஜா. அதே மாதிரி நல்லபடியா அவங்க எல்லாருக்கும் டிகிரி நல்லபடியா கிடைக்க டிகிரில இருக்கிற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப் நல்லபடியா முடிக்க கிருபை செய்யணும் ராஜா. இயேசுப்பா எவ்வளவு பேர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணி இருக்கிறாங்க ராஜா. இயேசுப்பா அந்த ஒரு மாசம் வேலையை ஆசீர்வதிக்கணும் ராஜா. நீங்க இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. ஆசீர்வதிக்கணும் ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. praise the Lord. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம் இருதயங்கள் மேல் கையை வைத்துக்கிறோம். ஆமென். இருதயத்தின் மேல் கைகளை வைத்து நம் தேவைகளை கர்த்தர் நிறைவாய் அறிந்தவராய் இருக்கிறார். என் பிள்ளை என்ன தேடி வந்திருக்கிறது,
இங்க இருக்கிறவங்க யாரையும் தேடி வரலமா நீங்க ஆமென். தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீங்க. எங்களை விடுவிக்கிறவர் இங்க இருக்கிறார். எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் இங்க இருக்கிறார். இருக்கிறீர். என் ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறீர் என்று சொல்லி ஆமென். நம்பிக்கையோடு வந்தவங்களை யாரும் கர்த்தர் விரும்பியா அனுப்பவே ஆமென். ஆமென். இதயத்தின் மேல் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இவ்வளவு நேரமாக மற்ற கருத்துக்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் நீட்டி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறமைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா மேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகோதரி லில்லிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வயதான தாயாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லட்சம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லலிதாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பவானி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டயானாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லலிதம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே பிரகாஷ் மேரி பிரகாஷ்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா எங்க ஜெசி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை யார் என்று நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறார்கள். உள்ளான தேவைகள் என்ன என்பது உங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகள், எங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த இவ்வளவு நேரமாய் மற்றவங்களுக்காக ஜெபித்த எங்கள் காரியங்களை எங்கள் கர்த்தர் விசாரித்துக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி வந்து சொல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஜெபித்திருக்கிற ஜெபத்தை என் கர்த்தர் கேட்டிருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த முழு ஸ்ட்ரீட்டையே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அக்கம் பக்கம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம், சுகம் ஆண்டவரே, செழிப்பு அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வெளியில ஊழியக்காரரை மறைத்து என்னோடு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பேசுகின்ற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை எப்படி ஸ்திரப்படுத்தணும், எப்படி சீர்படுத்தணும், எப்படி பலப்படுத்தணும், எப்படி நிலைநிறுத்தி வைக்கணும் என்று சொல்லி ஒரு வசனத்தின் வழியாக எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாக இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நண்பான சகோதர சகோதரிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்களும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பேர் பெறாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகள் ஏராளம் இருக்கும் ஆண்டவரே. ஒரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை உயிர்ப்பித்த தேவன் எப்பேற்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. கடுகடுவோ அவிவிசுவாசம் கூட இருக்காமல் விசுவாசத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மன்றாட்டை என் கர்த்தர் கேட்கிறமைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி என் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Hallelujah. Praise God. ஹalleluya சொல்லுங்க. praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணினோம். அநேகருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணினோம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்பதற்காக ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறபடினால நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் தராரு? ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் நமக்கு பதில் தந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்முடைய முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையின் தஞ்சமா இருக்கிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையின் சொந்தமா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு நீரே எல்லாமா இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நீரெந்தன் தஞ்சம்மா நீரே, நீரெந்தன் சொந்தமா நீரே. சொல்லுங்க. நீரெந்தன் தஞ்சம்மா நீரே, நீரெந்தன் சொந்தமா நீரே. நீரே என் சொந்தம்,
நீரே என் பந்தம், நீரே என் எல்லாமானீரே. இயேசையா நீரே என் சொந்தம், நீரே என் பந்தம், நீரே என் எல்லாமானீரே. அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு கடைசி நாள் வரைக்கும் சொந்தக்காரராய் சொந்தம் உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமா இருக்கிறார். சாவை வென்றவர் எனக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். வாழ்க்கையில ஜீவனும் பலனுமா இருக்கிற அந்த ஆண்டுடைய கரங்களை நம்ம எப்ப கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கும் கூட கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஜெபம்தான். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் அதுதான். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வேர் அடிமட்டம் அதான். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயம் பெறணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில சமாதானம் அடையணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில சந்தோஷம் அடையணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில குடும்பத்துல மிக மகிழ்ச்சியா இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும், ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். கணவன் மனைவி மத்தியத்துல, தாய் தகப்பன் மத்தியத்துல, பிள்ளைகள் மத்தியத்துல, பேரப்பேத்தி பிள்ளைகள் மத்தியத்துல, வீட்டுக்கு வந்த மருமகனாகட்டும், வீட்டுக்கு வந்த மருமகளாகட்டும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக விசேஷமான ஒரு ஊன்றுகோல் என்ன அப்படின்னு சொன்னா அதான் ஜெபம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில கவனிங்க, கவனிச்சீங்களா? எல்லாரும் கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த ஜெபத்தை குறித்து 3 காரியம் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. 3 காரியம். என்ன காரியம்? முதல் காரியம் என்ன தெரியுமா? அதான் ஜெபம். முதல் காரியம் என்ன? ஜெபம். இரண்டாவது என்ன? அதான் ஜெபம். மூன்றாவது என்ன? அதான் ஜெபம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது ஜெபம் தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு அடையாளம். நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல அழகா வீடு இருக்குது, அதுல மேல கூரை இல்ல, மேல டாப் இல்ல அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? தேவையில்லாத குப்பை எல்லாம் உள்ள வரும், தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாம் உள்ள வரும், தேவையில்லாத கலிஜெல்லாம் நாத்தம் எல்லாம் உள்ள வரும். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னால் கூரை இல்லாத வீட்டுக்கு அடையாளம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்ப காலத்திலிருந்து நாங்க அந்த ஜெபத்தை குறித்து கேள்விப்பட்ட விசேஷமான ஒரு காரியம் என்ன? நடைபாதை இல்லாத இடத்துல புல் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல யாரும் நடந்து போவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அங்கங்க புல்லு வந்துடும். ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளியில, இல்ல ஒரு சில இடங்கள்ல எல்லாம் காலியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள்லாம் பசங்க எல்லாம் ஆடின்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆடுறதுக்கு கிரவுண்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல யாருமே போல, யாருமே வரல அப்படின்னு சொன்னா அங்கங்க என்ன ஆகும்? முள்ளுகளும் புல்லும் உதைத்து விடும். அதே போல ஜெபம் இல்லாத இருதயத்துல பாவம் முளைக்கும். அல்லேலூயா. ஜெபம் அவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு காரியம். ஜெபம் எல்லாவற்றையும் சாதிக்கும். ஜெபம் எல்லாவற்றையும் சகிக்கும். ஜெபம் எல்லாவற்றையும் விசுவாசிக்கும். ஜெபம் எல்லாவற்றிலும் நம்பிக்கையோடு கூட இருக்கும். ஜெபம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் ஜெப வீரர். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவர்? ஜெப வீரர் அவர். அதனாலதான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்த விசேஷமான ஒரு ஜெபம். பரலோக தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த மத்திய 6 அதிகாரத்தில் அதான் சொல்லுது. நீங்க ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் பரலோக தேவனை நோக்கி, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. அந்த ரங்கத்துல அவர் இல்ல, நம்ம பார்க்கவே இல்லை. அவர் ஆவியான தேவனா இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம ஜெபம் பண்ணும்போது அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவன் உனக்கு எனக்கு வெளிப்படையாய் அவர் பதில் அளிப்பார்.
சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில 3 முக்கியமான காரியம் எது சொல்லுங்க? ஜெபம், ஜெபம், ஜெபம் தான். முதல் ஜெபம், இரண்டாவது ஜெபம், மூன்றாவது ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலயும் நாம ஜெபிக்கணும், மத்தியான நேரம் கிடைக்கும் போதும் ஜெபிக்கணும், சாயங்காலமும் ராத்திரியும் நாம ஜெபிக்கணும். தானியேல் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு, பவுல் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு, தானியேல், தாவீது அவங்க எல்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆபிரகாம், எனக்கு ஒரு தேவை வந்த உடனே நான் கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். யாக்கோபு ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். யாக்கோபு ஜெபித்தார், வெறும் கையோடு போன அவர் 2 பரிவாரங்களோடு கூட சகல ஆசீர்வாதத்தோடு கூட பரதேசியாய் போன அந்த தேசத்திற்கு சொந்தக்காரராய் மாறி போனார். ஜெபம் தான். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் விட மாட்டேன். இதான் நம்முடைய ஜெபம். ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிற வரைக்கும் விட மாட்டேன் ஆண்டவரே. நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்னாகும்? அல்லேலூயா. கல்லான இருதயம் கூட கரையும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. திறக்காத கதவு கூட திறக்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். ஏன்னா விடியற் காலையில எழுந்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். ஜெப வீரர் இரவெல்லாம் அவர் ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நாம் அவரிடத்துல தான் கற்றுக்கொண்டோம். ஆக இந்த ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை தர்றாரு. வாங்க, மேத்யூ 26th சாப்டர் வாங்க. அங்கே இங்கிலீஷ்ல 40-41 இந்த 2 வசனம் படிக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மிக விசேஷமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் வியாகுலம் நிறைந்தவராய், இந்த பாடுகள் நிறைந்தவராய் அவர் ஜெபம் பண்ணார். மேத்யூ 26th சாப்டர், அதுல 40-41 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. தமிழ்ல எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம், அதுல 39வது வசனத்திலிருந்து தமிழ்ல படிக்கிறோம். 40-41. Then he returned to the 3 disciples and found them asleep. And he said to Peter, "How is it that you 3 were not able to keep watch with me even for 1 hour? Keep watch and pray that you will not fail into temptation. The spirit is willing, but the flesh is weak." Amen. Hallelujah. 39வது வசனத்திலிருந்து தமிழ்ல படிங்க. மத்தேயு 26வது அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்திலிருந்து படிங்க. என்ன சொல்லுகிறது? சற்றே அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபத்திலே செய்யும் போது செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு காரியம் தான். ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. நிறைய நம்ம கேட்கலாம் இல்லையா? நிறைய விஷயத்த நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். என்ன வேணா கேளுங்க, ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நாமும் சலிக்காம கேட்டுனே இருக்கிறோம், அவரும் சலிக்காம கொடுத்துனே இருக்கிறார் இல்லையா? அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனா கேட்கும் போது நம்ம கடைசியில எப்படி கேட்கணுமா? இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உமக்கு சித்தமானால் இது என் வாழ்க்கையில நடக்கட்டும், உமக்கு பிரியமானால் என் வாழ்க்கையில இது கிடைக்கட்டும். நாங்க பாக்குற அந்த ஒவ்வொரு வீட்டை கூட ஜெபத்திற்கு தடை வரக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆண்டவரே, நிறைய வீடை நாங்க பார்த்தோம், உமக்கு சித்தமானால் அந்த வீடு எங்களுக்கு தாங்க, உமக்கு சித்தமானால் இந்த வீட்டை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஒரு வீட்டை எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இதைத்தான் நாங்கள் செபித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய சித்தம் சீக்கிரத்துல வெளிப்படும், ஆண்டவர் செய்வார். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இப்படி ஜெபித்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எப்படியாய் ஜெபிக்கணும். அடுத்த வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்ததை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எத்தனை நேரம் கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு? 24 மணி நேரம். எவ்வளவு நேரம்?
இந்த 24 மணி நேரத்துல ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நேரம் எவ்வளோ? 1 மணி நேரம் தான். தசம பாகத்துல கூட 10ல் 1 பங்கு நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம செய்யணும், கொடுக்கணும். அதே போல ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஹல்லேலூயா. நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். எப்பொழுதும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். பிதாவே, உன் சித்தம் என்ன, உன் விருப்பம் என்ன, நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எல்லாவற்றையும். பைபிள்ல ஒரு காரியம் சொல்கிறது, பரலோகத்துல தேவன், பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்கிறாரோ அதையே நான் பூமியில நான் செய்து கொண்டு வருகிறேன். நான் அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டு விடவே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். 41வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில சோதனையே வரும். அப்பதான் தூக்கம் வரும், அப்பதான் மயக்கம் வரும், அப்பதான் எதையோ நாம நினைக்குவோம், அப்பதான் என்னென்னமெல்லாம் வரும். இதை நினைக்கல, ஐயோ இங்க போயிருந்தா நல்லா இருந்துச்சு, அங்க போயிருந்தா நல்லா இருந்துச்சு, இவங்கள பார்த்துட்டு வந்தா நல்லா இருந்துச்சு, ஒரு போன் பண்ணிட்டு வந்தா நல்லா இருந்துச்சு, எங்க வந்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஜெபத்துக்கு எப்போ போகிறோமோ, ஆலயத்துக்கு எப்போ போகிறோமோ, ஜெப கூடாரத்துக்கு எப்போ போறோமோ அப்போதான் ஒரு சில சோதனைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதை மீறி நீ நானும் ஜெபிக்கும் போதுதான் ஜெயத்தை ஆண்டவர் தருவார். என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க மறுபடியும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, வியாதி உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, கடன் தொல்லைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு. கடன் தொல்லைகள் எல்லாம் வரும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரவம் இருக்கும், வியாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும், தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கும், பல்லு இருக்கிற வரைக்கும் பல்வலி வரும், மூக்கு இருக்கிற வரைக்கும் கோல்டு பிடிக்கும், உடல் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் வரும், ஏதாவது ஒன்று வரும். அப்படி வந்தாதான் நீ நான் மனுஷன். இல்லைன்னா நீ நான் மனுஷனுக்கு லாயக்கே இல்லை. எனக்கு எந்த நோயும் வருது இல்லைங்க, ஒன்னும் வருது இல்லைங்க, நீங்க மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரு வேணா கேட்டு பாருங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, அவங்கதான் மனுஷர். உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, சோதனை இல்லையா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து செபிக்கும் போதுதான் ஒரு சில பிரச்சனைகளே நம்முடைய வாழ்க்கையில வரும். சொல்லுவாங்களே பெரியவங்க, கனி கொடுக்கிற மரத்துக்கு தான். எப்ப நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, எப்ப நீ உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, எப்ப ஜெப கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ, எப்ப கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியோ, அப்பதான் 38 போன் வரும். அப்பதான் மகன் கூடுவான், அப்பதான் மகன் கூடுவான், அப்பதான் இவங்க கூடுவாங்க, அவங்க கூடுவாங்க, யாரெல்லாம் கூடுவாங்க இல்லையா? வரேன் 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு கட்சியில 3 மணிக்கு வந்தாங்க இல்லையா? ஆமா தானே? 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கட்சியில எது மணிக்கு வந்தாங்க? அந்த அம்மா ஜெபத்துக்கு போவே. இன்னைக்கு இந்த மாதிரி தான் நிறைய சோதனைகள் வழியாக ஜெபத்திற்கு கூட போக முடியாது, சர்ச்சுக்கு கூட போக முடியாது, முக்கியமான காரியங்களுக்கு போக முடியாத தடைகள் வருகிறது. எதனால? இதோ இங்க படிக்கிறாங்க பாருங்க, மறுபடியும் படிங்க. 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆவியானவர் உற்சாகமானவர். அதனால்தான் நம்ம பாடணும் இல்லையா? புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே. அல்லேலூயா. புது வாழ்வு தருகிறவர் ஆவியானவர், உற்சாகப்படுத்துகிறவர் ஆவியானவர். பாருங்க, ஆவியோ உற்சாகமானது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பேதுருவே, யோவானே, யாக்கோபே, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஆனால் நீ ஆவியில ஜெபம் பண்ணி, அது உற்சாகத்தை கொடுக்கும். நீ ஆவியில ஜெபம் பண்ணுப்பார், அந்த சோதனையை ஜெயிக்கும்படியாய் செய்வார். ஆவியில நிறைந்து நீ ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார், ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வார்.
உன் வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் நானும் செபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஜெபம் பண்ணுவதற்கு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. நேகுமுடன் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை எதற்கு ஜாக்கிரதையா இரு, எதற்கு எச்சரிக்கையா இரு, எதற்கு கேர்ஃபுல்லா இரு என்று சொல்லுகிறார். இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இது திருடி விடுவாங்க, அது திருடுவாங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, நீதி உள்ள வாழ்க்கைக்கு, ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, நல்ல ஜாக்கிரதையா கேளுங்க, என்ன புத்தி? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். இன்னைக்கு எதற்கோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம் இல்லையா? எந்தெந்த விஷயத்துக்கோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம், உஷாரா இருக்கிறோம். கல்யாணம் நடக்கணும்னா, வீடு வாங்கணும்னா, வண்டி வாங்கணும்னா, எங்கேயாவது போகணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது வாங்கணும்னா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், எவ்வளவு உஷாரா இருக்கிறோம். அதே நேரத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபத்திற்கு ஜாக்கிரதையா இருக்கிறோமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறோமா? இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரத்தோடு கூட ஏஞ்சிருக்கிறோமா? இல்ல உலக காரியங்களை, பிரச்சனை குறிச்சே ஏஞ்சிருக்கிறோமா? காலைல எழுந்த உடனே ஏசப்பா ஸ்தோத்திர ஏசுரத்தான் ஜெயம் ஆண்டவரே என்று சொல்லி கதவை திறந்திருக்கிறோமா? எந்திரிக்கும் போதே ஸ்தோத்திரம் பண்ணி எழுந்திருக்கிறோமா? இந்த ஒரு ஜெபம் வாய்ப்பாடு மாதிரி வரணும் அன்பானவர்களே. இந்த வீட்டுல என்னன்னா வேலை செஞ்சது, கிச்சன்ல என்னென்ன வேலை செஞ்சது, சாமான கழுவுனது, என்னன்னா வேலை பண்ணுது, நீ ஸ்தோத்திரம் பண்ணினே இரு, ஜெபம் பண்ணினே இரு. ஏதோ ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண, வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண, நம்ம வீட்டு ஓனர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியம் எதெல்லாம் ஞாபகம் வருதோ அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அங்கீகரிக்கிறார் தேவன். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபுவின் சிறிருப்பை மாற்றின தேவன் நம்முடைய குறைகளை கூட மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆக ஜெபம் பண்ணுவதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் அங்க வாங்க. அங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை புனித பவுல் சின்னப்பருடையாய் சொல்றார். ரோமன்ஸ் 12th chapterல 10 and 11 மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொல்லிட்டு நல்ல ஒரு ஆலோசனை கூட கொடுக்குறாங்க. இதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. இதுதான் நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லையா? அதனால 12th chapterல 11 and 12 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Work hard and do not be lazy. Serve the Lord with a heart full of devotion. Let your hope keep you joyful. Be patient in your troubles and pray at all times. Amen. குறிச்ச அந்த வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே புனித பவுல் சின்னப்பர் வழியாக ரோமாபுரிக்கு சொல்லுகிறதான விசேஷித்த காரியம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றார். மறுபடியும் படிங்க 11வது வசனம். என்ன சொல்றேன்? ஆமா. எப்படி இருக்க கூடாதா? தூங்கி உந்த மாதிரி இருக்க கூடாது, நம்ம சோம்பேறி மாதிரி இருக்க கூடாது, அசதியா இருக்காதே. எதாவதுலயோ எப்படியெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம், ஆனா ஜெபம் பண்றதுக்கு தான் அசதியா இருக்கிறோம். அப்படியே பைபிள் தானே அங்க வை, பைபிள் தானே அங்க வை. பைபிள் இங்க இருந்தா அவங்க இங்க உட்காந்துக்குவாங்க, பாட்டு புக்கு இங்க இருந்தா அவங்க அங்கேயே உட்காந்துப்பாங்க. ரொம்ப தூரம் இருக்கும். எதப்பா உந்து பைபிள்? இதான் எங்க மிஸ்ஸஸ் கிட்ட இருக்குது. அவங்க மிஸ்ஸஸ் கேட்குவாங்க, எங்கம்மா உந்து பைபிள்? இதான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஒரு சில நேரத்துல அந்த பைபிளை புருஷமாருங்க தூக்கி நேரத்துக்கு கூட வெக்கப்படுறாங்க. ஆலயத்திற்குள்ள வரும்போது நாங்க எத்தனையோ பேரை நாங்க பாக்குறோம். இந்த பைபிள் ஆலயத்திற்குள்ள வரும்போது அந்த பைபிளை நீ சுமந்து கொண்டு வந்தால், ஆண்டுடைய வார்த்தை சுமந்து கொண்டு வந்தால், தேவன் நம்முடைய குடும்பத்தை சுமந்து கொண்டு போவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெப கூட்டத்துக்கு வரது கூட நிறைய பேர் பைபிள் இல்லாத வராங்க.
படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, கவலையே இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. படிக்க தெரியலனா கூட என்ன பண்ணு, பைபிள் கொண்டு வா. ஆரம்ப காலத்துல இந்த நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட்ல இருந்த அந்த மொத்தமான இடத்த அந்த வீட்டுல அப்படிதான் கன்னடக்காரங்க, தெலுங்குக்காரங்க, கீரை விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அவங்க எல்லாரும் வருவாங்க. நாக்கு தெல்லது அப்படின்வாங்க. பரவாயில்ல, நீ பைபிள் తీసుకొనిరా, பரவாயில்ல நீ பைபிள் தவம்பா. கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க எழுத்து கூட்டி பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அவனுடைய வார்த்தையை நாம சுமந்து கொண்டு வந்தால் தேவன் நம்முடைய குடும்பத்தை சுமந்து கொண்டு போவார். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. கேர்ஃபுல்லாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் வரும்போது அந்த ஜெபத்தின்படியாய்தான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவர் வரும்போது உன்னுடைய மனக்கண்கள் படியாய்தான் அந்த மனவாளனை நாம பார்க்க முடியும். நம்ம இந்த மாம்ச கண்களை மூடி செபிக்கும் போதுதான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்பொழுதுதான் அவர் தொடுவார் நம்மள. அதனால்தான் கண்களை மூடி ஜெபம் பண்ணு, கண்களை மூடி ஆராதனை பண்ணு, கண்களை மூடி தேவனை துதி என்று சொல்லி நம்ம சொல்றோமே. இதுக்காக தான். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். படிங்க, ஆவியில அனலாயிரு. அதனாலதான் அங்க வசனம் சொன்னது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியில நீ அனலா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். உன் ஆவியை உற்சாகமாய்ப்படுத்தும். இன்னும் ஜெபம் பண்ணு மகனே, இன்னும் துதி மகனே, இன்னும் ஆராதி. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியிலே ஜெபம் பண்றது தான். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இரு. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆவியிலே அனலா இருங்கள். ஆவிக்குள்ளாக நீங்க அனலா இருக்கும் போதுதான் நம்முடைய ஜெபம் அபிஷேகத்திற்குள்ளே வரும், ஆசீர்வாதத்திற்குள்ளே வரும். அந்த ஜெபத்தினாலதான் தேவன் சீக்கிரத்துல பதில் தருவார். ஏன்னா நீ ஆவினாலே நீ ஜெபம் பண்ற. அல்லேலூயா. அப்படி பண்ணும்போது என்ன குணநலன் வருமா பாருமா. அடுத்த வசனம், முதல்ல என்ன சொல்லுது? அசதியாயிராமல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள். அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல வரணும்னா இந்த காரியங்கள் இருந்தாதான் அங்க நமக்கு ஒரு உற்சாகமே வரும். சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். எப்போ? ஆவியில அனலாய் செபிக்கும் போதுதான், ஜாக்கிரதையா இருந்து ஜெபம் பண்ணும்போதுதான் எப்படி இருக்கும்? நம்பிக்கையில தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை நிமித்தம் நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஐயோ இது வந்துச்சே, அது வந்துச்சே, அது வந்துச்சே, அது வந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லினே இருந்தோம்னா அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் விடுங்க, வர வேண்டியதுதான். இதெல்லாத்தையும் ஆண்டவர் தூசு போல மாத்திடுவாரு. இல்லையா? என்ன போல? தூசு போல ஆண்டவர் மாத்திடுவாரு. ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் மாத்திடுவாரு. அல்லேலூயா. அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதனால இங்க என்ன சொல்றாரு? உபத்திரவத்துல ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் பிரதர், அவங்கவுங்க வாழ்க்கையில வந்தாதான், அதுல அனுபவப்பட்டதுனாலதான் சொல்றது. அல்லேலூயா. பொறுமை இல்லாத போச்சு, உபத்திரவத்துல பொறுமை இல்லாத போச்சுன்னா அங்க சண்டை தான் வரும், சச்சரவு தான் வரும், கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். அப்ப இந்த உபத்திரவத்தை மாத்துறது யாரு? அவர் ஒருத்தர் தான். அதனாலதான் நம்பிக்கையில நீ சந்தோஷமா இரு, உபத்திரவத்துல பொறுமையா இரு, ஜெபத்திலே உறுதியா இருந்து ஜெபத்திலேயே தரிச்சிடு. உன் எண்ணெல்லாம் ஜெபமா இருக்கட்டும், உன் சிந்தனை எல்லாம் ஜெபமா இருக்கட்டும். இப்ப ஜெபம் ஒண்ணுதான் செஞ்சுனே இருக்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாதான் இல்ல, வேற எல்லாத்தையும் செஞ்சுன்னு நீ ஜெபத்தை மட்டும் மறக்காது, ஸ்தோத்திரம் பண்றதை மறக்காது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் 18வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 18வது வசனம். கூடுமானால், அதாவது நம்மளால கூடுமாவதா, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும்
எல்லா மனுஷரும் ம். சமாதானமாயிருங்கள். இதுக்கு எதுனா காசு கொடுக்கணுமா? நம்ம எதனா காசு கொடுக்கணுமா? பிரியாணி வாங்கி தரணுமா? என்னம்மா பவுடியம்மா, பிரியாணி எதனா வாங்கி தரணுமா? காசு எதனா கொடுக்கணுமா? பெரிய கிளாஸ், பூனை கிளாஸ், அதாவது பெரிய பூனை கிளாஸ் சொல்லுவாங்க தெரியுமா? பழைய வீட்டுல எல்லாம் பூனை கிளாஸ் இவ்வளவு பெருசு இருக்காது, பித்தளை கிளாஸா இருக்கும் பூனை கிளாஸ். அதுல காப்பி கொடுன்னு யாருன்னு கேட்பாங்களா? இங்க என்ன சொல்லுது? உங்களால கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் இது ஜெபம் செய்யற ஒவ்வொரு இருதயத்துல இருக்க வேண்டிய விசேஷமான குணநலன். கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமா இருங்க, பொறாமையா இருக்காதீங்க, எரிச்சலா இருக்காதீங்க. அந்த எரிச்சல் உங்கள் சமாதானத்தை கெடுத்துரும், அந்த கோபம் உங்க சமாதானத்தை கெடுத்துரும், குட்டிச்சவராக்கிடும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. யாருன்னா திட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணா கண்டபடி திட்டிடுங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கமே வராது. அவன் இப்படி பண்ணிட்டானே, அவன் அப்படி பண்ணிட்டானே, இது இப்படி சொல்லிச்சே, இது அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்க திட்டின வார்த்தையிலெல்லாம் உன்னை தூங்கவே விடாது. அதான் புனித பவுல் சின்னப்பர் வழியாய் சொல்றார், அசதியா இருக்காது, ஜாக்கிரதையாயிரு, ஆவிலே அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய், நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, உத்தரவத்துல பொறுமையாயிரு. அடுத்து இல்ல நம்பிக்கையில, அது உபத்திரவத்துல, ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் சொல்லிட்டு தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. கூடுமான வரைக்கும் உங்களால கூடும், அது உங்களால ஆகும் ஆவாதா? கட்டாயமா ஆகும். ஆண்டவரே சொல்றாரு, உங்களால கூடுமான வரைக்கும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இதை தாங்க ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில இது நடக்கணும். எசேக்கியா புத்தகமாக எரேமியாவுக்கு அடுத்து இருக்குது பாருங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளில எசையா, எரேமியா, எசேக்கியேல் இருக்குது இல்லையா? எசேக்கியேல் 36th சாப்டர்ல அங்கே ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 36th சாப்டர்ல 36, 37 36 அதிகாரத்துல 36, 37. Then the neighboring nations that have survived will know that I, the Lord, rebuild, reunion cities and replant waste fields. I, the Lord, have promised that I would do this, and I will. The sovereign Lord says, I will once again let the Israelites ask me for help, and I will let them increase in number like a flock of sheep. ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் 36 அதிகாரத்துல 36, 37 மேல இருக்கும் பாருங்க. படிங்க. கர்த்தராகிய நான், நல்ல கவனிங்க. யார் சொல்றது? கர்த்தராகிய நான், உங்களை உண்டாக்கின தேவனாகிய நான். நிர்மூலமானவைகளை, நல்லா கவனிங்க, நிர்மூலம் ஆயிடுச்சுங்க. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வண்டி, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியங்கள் நிர்மூலம் ஆயிடுச்சு. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், நிர்மூலமானவைகளை மறுபடியும் நான் கட்டுவேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். பாழ் ஆயிடுச்சுங்க. மனுஷன் சொல்ற இது அவ்வளவுதாங்க, இனி இவங்க உருப்பட மாட்டாங்க, இவங்க ஏஞ்சி வர மாட்டாங்க, அவ்வளவுதான், விழுந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் செய்யலாம், சொல்லலாம். பாழாய் போனவைகளை ஆண்டவர் என்ன பண்றாரா? பயிர் நிலமாக உனக்கு நான் செய்யணுமா? அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள நீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் உன் தேவனாகிய ஆண்டவர் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு. இதான் ஜெப வாழ்க்கை. நிர்மூலமானவைகளை உன் வாழ்க்கையில ஆண்டவர் கட்டுவார். பாழாய் போன குடும்ப வாழ்க்கை, மகன் வாழ்க்கை, மகள் வாழ்க்கை மறுபடியுமாய் பயிர் நிலமாய் செழிப்பாய், பிராஸ்பரிட்டியாய் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? நம்ம வீட்டு எதிரில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, எத்தனையோ பலவீனம் வந்துச்சு. நான் இங்கே போயிடுவேன், அங்க போயிடுவேன் அப்படின்னு கூட எல்லாம் சொன்னாங்க. நான் அவங்களுக்காக சொல்லி ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தார். கணவனை மாற்றினார், அன்புள்ளத்தை தந்தார். மறுபடியும் கணவன் மனைவி நேசிக்கிறவர்களாய் மாற்றி
ஆண்டவர் அது நிமித்தம் 4வது பிள்ளையை காணும்படி செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் செய்யற காரியம். இதான் ஆண்டவர் செய்யற காரியம். நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன். இவனால ஆகாதுங்க, இவன் இப்படித்தாங்க, இவன் இப்படித்தான் சுத்தி இருப்பாங்க, நீ நான் அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் அவங்கள கொண்டுதான் தேவன் மாற்றுவார். இந்த பவுல் யாருங்க? அழிச்சிருவேன், வெற்றுவேன், கிறிஸ்தவங்களை இல்லாதபடிக்கு நான் மாத்திருவேன் அப்படின்னு ஆண்டவர் தான் இவரு இல்லையா? ஒரே ஒரு தட்டு தான், ஒன்னையில வெறும் வெளிச்சத்தை பார்த்தார், அவ்வளவுதான் கீழே வந்துட்டார். சவுலாய் வந்தவர் பவுலாய் எழுந்திருந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டார், வெட்டுவேன் கொண்டுவேன் அப்படின்னு வந்திய மகனே அப்படின்னு வந்தவரை பார்த்து சொல்லின பிறகு பார்த்த பிறகு அவர் சொல்றாரு, ஏப்பா என்ன துன்பப்படுத்துற? ஆண்டவரே நீ யாரு? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்தவன் நான் தான், கிறிஸ்து நான் தான். உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? வெட்டுவேன் கொள்ளுவேன் வந்தவர் அவரு. அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ ஊருக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க செய்வாங்க சொல்லுவாங்க. 3 நாள் சாப்பாடு இல்ல, ஒண்ணு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் ஜபத்திலேயே தரிச்சிருந்தார் அவர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சார், நீ அந்த ஊருக்குள்ள போ, அவ்வளவுதான். என்ன செய்யணும் ஆண்டவரே? ஊருக்குள்ள போ. அதே மாதிரி கீழ்படிஞ்சார். எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? 2000 வருஷத்திற்கு முன்பே ஆயிரக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் அவருக்கு இருந்துச்சான். அவர் வேணா எப்படி என்ன வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா. அவரே கூலி வேலை செய்து அவரே சாப்பிடுற அளவுக்கு அவரை தன் வாழ்க்கையை மாற்றினார். ஆண்டவர் சொன்னார், நீ ஏஞ்சி போ, கிராமத்துக்குள்ள போ. அதே மாதிரி போனார். 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இரவும் பகலும் சாப்பிடாம, உணவு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணினார். தன் ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. நிர்மூலமானவைகளை கட்டுவேன், பாழாய் போன நிலங்களை பயிர் நிலமாய் நான் மாற்றுவேன். மாற்றணுமா? அப்புறம் அப்பொழுது உன்னை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அழிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கட்டாயமாய் செய்வேன். நம்ம செபிக்கிறத எல்லாரும் பார்க்குவாங்க. நம்ம இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்துற எல்லாரும் பார்க்குவாங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மாத்துவாரு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை மாத்துவாரு, குடும்பத்தை மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு பாருங்க, 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனிச்சு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக தான் ஜெபிக்கிறவங்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி, நான் இதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி, கொடுக்கும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, நீ ஜெபிக்கும் போது, நீ மன்றாடும் போது நான் இதை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்க வாழ்க்கையில நடப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்க தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ விரும்புகிறதை உன் வாழ்க்கையில உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமாங்க. சத்யா என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே? காசு பணம் இல்லைங்க, நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்போது விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல், நல்ல கவனிச்சு பாருங்க, மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதான் நிர்மூலமானவைகளை ஆண்டவர் கட்டுகிறார். பயிரே இல்லாத நிலத்தில பயிர் விளையும்படியாய் ஆண்டவர் செய்வார். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்னை நோக்கி என்ன பண்ணுமா? விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவர்கள் என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சீக்கிரம் வாங்க, சங்கீதம் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். அங்கே ஜெபிக்கிறவர்களுக்கு, எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. Psalm 17 first word. Listen, O Lord, to my plea for justice. Pay attention to my cry for help.
Listen to my honest prayer. ஆமென். புரிஞ்சா இது இங்கிலீஷ்ல உங்களுக்கு? கர்த்தாவே நல்ல கவனிங்க. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். இருங்க எல்லாரும் எடுத்துக்கினாங்களா? சங்கீதம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் மேல இருக்குது பாருங்க. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். ஆண்டவரே நான் நியாயமா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எப்படி? இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்கலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் நியாயமா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. உண்மையா கோயிலுக்கு போற ஆண்டவரே. உண்மையா பயிர் படிக்கிற ஆண்டவரே. என் நேரத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே என்னை நீ சந்திக்க கூடாது? ஏன் ஆண்டவரே என் தேவைகள் கொடுக்க கூடாது? ஏன் மகனை நீ மாற்றக்கூடாது? ஏன் என் மகளை மாற்றக்கூடாது? என் பேர பேத்தி பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்கலாங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட. உனக்கு மடியில கனம் இல்லையே, கேட்கலாம் இல்லையா? சொல்லுவாங்க தானே, உன் மடியில தான் கனமே இல்லையா? நீ தைரியமா பேசு. ஏதாவது திருச்சி வேலை பண்ணியிருந்தா தான் உனக்கு கொடுக்குறோம். உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? கர்த்தாவே நியாயத்தை கேளும் ஆண்டவரே. என் கூப்பிடுதலை கவனியும். கபடம் இல்லாத உதடி நின்று விண்ணப்பத்திற்கு செவி கொடும். படிமா ஜெயமா, படிமா சத்தமா. கர்த்தாவே கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். கேட்டருளும். என் கூப்பிடுதலை கவனியும். என் கூப்பிடுதலை கவனியும். பத்தியா ஆண்டவருக்கு சொல்றோம். ஆண்டவரே கவனி ஆண்டவரே. அம்மா அப்பா சொல்றாங்களே கவனிடா, கவனி அப்படின்றா இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே கவனி ஆண்டவரே, ஜம் பண்ணுகிற பாரு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டவர் கவனிக்கிறாரா இல்லையா? அவர் கவனிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம தைரியமா கேட்கிறோம். ஆண்டவரே கவனி ஆண்டவரே. அப்பா கவனிங்கப்பா, என் கண்ணீரை கவனிங்கப்பா, என் அலைச்சலை கவனிங்கப்பா, ஆண்டவரே என் வேதனைகளை கவனிங்கப்பா. நம்ம கேட்டுதான் இருக்கிறோம். கபடம் இல்லாத உதடுகளினின்று, கபடமே இல்லாத, கள்ளம் கபடம் இல்லாத உதடு. சொல்லுங்க என்ன உதடு? சொல்லுமா என்ன உதடு? கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உதடு. ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த எண்ணத்தை தாங்க ஆண்டவர் தருவார். விண்ணப்பம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உதட தாங்க ஆண்டவர் தருவாரு. இத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர். வெறும் ஜெபம் செய்ய சொல்றாரு, அவ்வளவுதான். பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் தரார். கள்ளம் கபடம் இல்லாத உதடுகளினாலே பிறருக்கு என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கபடமே இல்லாத உதட்டிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு பதில் தாங்க ஆண்டவரே. செவி கொடுங்க ஆண்டவரே. என்னமா செபிக்கிறார் பாருங்க தாவீது. கபடம் இல்லாத செபிக்கிற ஆண்டவரே. கவனிங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே. இந்த உதட்டுல இருந்து தான் ஜெபம் பண்றேன். என் விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. என் ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. மன்றாடுதலை கேளுங்க ஆண்டவரே. கடைசி ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். மிக விசேஷமான ஒரு காரியம் அது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் வாங்க. நீதிமொழிகள் the book of Proverbs. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். நம்ம எவ்வளோ வாட்டி இந்த காரியங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். நிறைய பேர் புலம்புவாங்க, அட போங்க வாரம் தோறும் நான் கோயிலுக்கே விடுறேங்க. திங்கட்கிழமை ஆனாலும் போறேன், புதன்கிழமை ஆனாலும் போறேன், வெள்ளிக்கிழமை ஆனாலும் போறேன். கோயிலுக்கு போகாத நாள் கிடையாதுங்க. ஜபக்கூடத்துக்கு போகாத நாள் கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமான ஜபத்துக்கு போறேன், வெள்ளிக்கிழமான ஜபத்துக்கு போறேன். எங்க வீட்டுல நடக்கிற சனிக்கிழமைக்கு, எங்க வீட்டுல நடக்கிற புதன்கிழமை ஜபத்திற்கு, இங்க எங்க எல்லா இடத்துக்கும் நான் போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில ரொம்ப சோதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்லுவாங்க இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? நிச்சயமா நாமளே கூட எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். இந்த வசனத்தை தயவுசெய்து இதை கவனமாக்கி இருக்கு. The book of Proverbs, chapter 13, verse 12. When hope is crushed, the heart is crushed, but a wish come true fills you with joy. ஆமா, நம்முடைய ஹோப் ஒரு நாள்ல நல்லா தான் இருக்குமா, ஆனா நம்ம ஹார்ட் என்ன ஆயிடுமா? என்ன ஹார்ட் கிரஷ் ஆயிடுமா? அப்படியே அல்லேலூயா. அத தமிழ்ல ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். சத்தமா படிங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். காத்திருத்தல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபம் பண்றாங்க அர்த்தம். காத்திருந்து ஜெபம் பண்ணுவது தான் நெடுங்காலமாய் காத்திருத்தல்.
ஜபத்திலே காத்திருந்து 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 இது நடக்கல, ஆகல. ஆண்டவருடைய இன்னும் சித்தம், அவர் இன்னும் ஆண்டவர் வந்து மனதுருகல, அவர் கிட்ட வந்து நிற்கிறாரு. நம்மள ஒரு சில நேரத்துல சோதனைக்குட்பட்டவர்களாய் நாம பார்த்துனே இருக்கிறோம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுன்றாரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, எவ்வளவு நாளைக்கு ஜெபம் பண்ற, ஒரு நாள் ஜெபம் பண்ணி விட்டுறியா, ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் விட்டுறியா, திங்கட்கிழமை மறந்துடுறியா, செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்றியா, புதன்கிழமை மறந்துடுறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கவனிச்சுன்னு இருக்கிறாரு. தாவீது சொல்றாரு இல்லையா, கவனி ஆண்டவர். ஆமா, உன்னையும் கவனிச்சுன்னு தான் இருக்கிறாரு. நெடுங்காலமாய் நாம் ஜெபத்திலே காத்திருத்தல் என்ன ஆயிடுமா, மனம் இளைக்கப்படணும். அப்படியே சோர்வுக்குள்ள கொண்டு போயிடுங்க. விரும்பினது வரும்போதோ, ஹல்லேலூயா. நீ ஜெபத்திலே கேட்டது, நீ ஜெபத்திலே விரும்பினது, நீ மன்றாடுதலை விரும்பினது, உன் விண்ணப்பத்திலே விரும்பினது கிடைக்கும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபத்தினுடைய விசேஷமான பதில். நிறைய முறை நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டுடைய ஆசீர்வாதம் லேட்டா வந்தாலும், சொல்லுங்க ஜோரா சொல்லுங்க, லேட்டா வந்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கொடுப்பாரு. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை சோர்வுக்குள்ள கொண்டு வந்துடும். நீ விரும்பினது கிடைக்கும் போது, நீ கேட்டது கிடைக்கும் போது, நாம் விண்ணப்பம் பண்ணினது கிடைக்கும் போது, நாம ஜெபம் பண்ணினது கிடைக்கும் போது, ஓ மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வரும். இளைப்பாறுதலுக்குள்ள, பீஸ் ஆஃப் மைண்டுக்குள்ள கொண்டு போகும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை விடுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் மிக மிக முக்கியம் அன்பானவர்கள். ஜெபம் தான் வேறு. வேறு இல்லாத ஒரு மரம் எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் சரி, அந்த வேர்ல அது உறுதியா இல்லைன்னா ஒரு நாள் சாஞ்சு போயிடாது. எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் சாஞ்சு போயிடும். எவ்வளவோ பெரிய மனுஷனா இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னா அவங்க சாஞ்சு போயிடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க, சோதனைக்குள்ள போயிடுவாங்க. நாம ஜெபம் பண்ணுவோம், விழுத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் ஒண்ணு கூட வீணாய் போகாதுங்க. நல்ல ஞாபகம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் தருகிறார், கட்டாயமாய் தருகிறார். விசுவாசிங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோம். வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. சொல்லுங்கள், ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அதிசீக்கிரத்தில் வரப்போகிற ராஜாதி ராஜாவே, நீ அசதியா இராமல் ஜாக்கிரதையா இரு, ஆவிலே அனலா இரு, கர்த்தருக்கு ஊழியம் செய் என்று சொல்லி எங்களுக்கு இந்த நாளிலே ஜெபத்தை குறித்து ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னோடு கூட சேர்ந்து ஒரு மணி நேரமாவது விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், நடக்க முடியாத இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், சோர்வுல இருக்கிறவர்கள், கோல்டு ஜரத்தில் இருக்கிறவர்கள், இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி ஒரு மணி நேரம் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய், மன்றாடுகிறவர்களாய், வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அதிகமாய் ஜெபித்து 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 ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஊழியக்கார வாழ்க்கையில ஆண்டவரே ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்தும் ஆண்டவரே. எப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற்றும் ஆண்டவரே.
ஜெப வீராங்கனைகளாய் மாற்றும் ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியம் என்பதை ஆண்டவரே எல்லாரும் ஒத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் தேவனை நோக்கி தேசத்திற்காக, கர்நாடகா தேசத்துக்காக, ஆண்டவரே பெங்களூர் பட்டணத்திற்காக, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய், ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்களுக்காக, மிலிட்டரிகளுக்காக, போலீஸ்காருக்காக ஜெபிக்கிறவர்களாய், தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே ஏரியா கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்களுக்கு மிக ஜெபம் மிக முக்கியமானது என்று இந்த நாளிலே நீர் உணர்த்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் ஜெப வீரரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபத்திலே எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாங்க. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கணவன் மனைவி தேவைகளை சந்திங்க. பேர பேசி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவருடைய தேவைகளை சந்திங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. வீட்டு ஓனர்மார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்திற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் தீமைக்கல்ல, அதன் நன்மைக்காகவே நீர் மாற்றி தருகிறீர். அதற்காய் நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கும்படி செய்த இயேசப்பா அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து நல்ல சத்தமா எல்லாருமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஜெப ஜீவியத்தில என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவருக்கு நன்றி பாடலை பாடுவோம். கேட்ட வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிறவர், மன்றாடுதலை கேட்கிறவர், ஜெபங்களை கேட்கிறவர். தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அருமையான செய்தி நம்ம கேட்டோம். நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தேவை. என்னமா தேவை? ஜெபம். ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டு போறோமான்னு சொல்றீங்களா? இல்ல. ஆனாலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை கேட்பார்மா, நிச்சயமா பதிலை தருவார். ஆனா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி கடைசி லார்ட். பாடலாக இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்மை வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் யாருக்கு ஸ்தோத்திரம் செய்யணுமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. வாழ்க்கை ஜெயத்தை நிச்சயமா தருவார். நீண்ட கால ஜெபம்,
நீண்ட நேரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். Amen. மனசு ரொம்ப இழந்து போயிடுது. எவ்வளவு நாள் ஜெபிக்கிறது, எவ்வளவு பாரு. ஆனா Jesus. நாம் ஜெபித்த காரியங்கள் வரும்போதோ நமக்கு எப்படி இருக்குமாமா? Amen. உற்சாகமா இருக்கும், Thank you, ஆசீர்வாதமா Lord. இருக்கும். Thank you, Lord. அப்ப இதே நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி ஜெபம் நடங்க, பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. God bless you all. Be Amen. safe. Jesus is coming soon. Thank you, Lord. நன்றி. கைகளை தட்டி கரங்களை தட்டி ஜெபம். தேவனின் ஜெபத்தை கேட்டு